மதுரை பாரபத்தி தவேக மாநாட்டிற்கு காலை முதலே வருகை தரும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களால் வாகன நிறுத்துமிடங்கள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வாகனம் நிறுத்துவதற்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான தகவல்கள். மதுரை பாரபத்தில் நடைபெறக்கூடிய தவேக இரண்டாவது மாநில மாநாட்டிற்காக பிரத்யேகமாக 4 இடங்கள்ல வாகன நிறுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் பார்க்கிங் 1A என்று அந்த மொத்த இடங்களும் 260 ஏக்கர் பரப்பளவுல அங்கு பார்க்கிங் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பார்க்கிங் மாநாட்டு திடலுக்கு எதிரே அமைந்திருப்பதனால் பெரும்பாலான வாகனங்கள் இந்த மாநாட்டு திடலில் அணிவகுத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பெரும்பாலும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களை அந்தந்த பகுதிகளுக்கு வெளியிலேயே, அதாவது மாநாட்டு திடலுக்கு அருகே வந்து வாகன நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக சற்று 2, 3, 5 என்று வெவ்வேறு கிலோமீட்டர் தொலைவுகளில் அந்த வாகனம் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அந்த வகையில பார்க்கிங் இரண்டாவது பகுதி எலியாப்பட்டி அந்த சுங்கச்சாவடிக்கு அருகே 2 பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று 150 ஏக்கர் பரப்பளவிலும் மற்றொன்று 65 ஏக்கர் பரப்பளவிலும் பார்க்கிங் வசதியான செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் வரக்கூடியவர்கள் வெவ்வேறு பகுதியில் வரக்கூடியதாக இருப்பதனால் அந்தந்த பகுதியில் அவர் வரக்கூடிய மாநாட்டு திடலுக்கு அருகே எவ்வளவு தூரம் அவர் வர முடியுமோ அந்த பகுதிகளிலே அவருடைய வாகனம் நிறுத்துவதற்கான ஏற்பாடாக செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்க்கிங் பகுதியில் முழுவதுமே தற்பொழுது வாகனங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய காரணங்களால் அடுத்தடுத்து வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. தற்பொழுது மாநாட்டு பந்தலை ஆயிரக்கணக்கான தவேக தொண்டர்கள் தற்பொழுது நிரப்பி வருகிறார்கள். அவர்கள் வரக்கூடிய அந்த வாகனங்களும் தற்பொழுது அந்த மாநாட்டுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய பார்க்கிங் ஏரியாக்களையும் நிரம்பி வருகிறது. வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இது ஆக மொத்தமாக இந்த பார்க்கிங்காக மட்டுமே ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவுல இந்த பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் தற்பொழுது வாகனங்கள் மிக வேகமாக அந்த பகுதிகள் நிரப்பி வருகின்றன. காலை 11 மணிக்குள்ளாக மாநாட்டு திடலை வந்தடைந்த வேண்டும் என்ற ஒரு திட்ட நோக்கில் தான் அந்தந்த ஊர்களில் இருந்து தவேகவினர் கிளம்பி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இரவு நேரத்திலிருந்து பார்க்கிங் பகுதிக்குள்ளாக வாகனங்கள் வர தொடங்கியதனால் தற்பொழுது காலை 8 மணி அளவிலேயே பார்க்கிங்கில் பெரும்பாலான பார்க்கிங்குள்ளாக வாகனம் நிரம்ப தொடங்கி இருக்கிறது. இன்னும் காலை 11 மணிக்குள்ளாக முழு அளவில் இந்த பார்க்கிங் அனைத்தும் நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.